ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு ஒரு சிக்கன் ரேப்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனை போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, அடுத்து 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். அவ்வளோதான். இது எல்லாமே சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். இந்த மசாலா கலவையில் ஒரு 1/2 hour இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு சிக்கனோட ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour எடுத்து வச்சிடலாம் இதை. அடுத்து நம்ம மயோனஸ்க்காக பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சுறேன். அது கொஞ்சம் கொதி வரும்போது ஒரு 1/2 பெரிய லெமன் சாறு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னு சொன்னால் பால் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி திரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி திரிட்டோன்னு சொல்லிவிட்டு வடிகட்டிடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி பன்னீரை வச்சோம் ஒரு மயோனஸ் பண்ணோம்னா மயோனஸ் சூப்பராக இருக்கும். தயிர் வச்சும் மயோனஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு இந்த மாதிரி பன்னீரில் பண்ணுற மயோனஸ் சூப்பராக இருக்கும். இப்போது இது லெமனோட அந்த புளிப்பு தன்மை இருக்கும். அதுக்காக நம்ம நார்மல் ஒரு சில் வாட்டரில் கொஞ்சம் அலசிடலாம். இதை அலசிட்டோன்னு சொன்னால் அந்த புளிப்பு தன்மைலாம் போயிடும். இப்போ இதை ஒரு புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 hour எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்க தண்ணியில் வடிட்டோன்னு சொல்லிவிட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால ஒரு 1/2 hour எடுத்து வச்சாலே போதும் நம்மளுக்கு. அவ்வளோ தண்ணி இருந்துருச்சு. இப்போது இதை கொஞ்சம் ஜல்லடை மேலே வச்சிட்டோம்னா மிச்சம் இருக்க தண்ணியும் வடிஞ்சிரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சா அந்த சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் தீயை மட்டும் சிறுவ வச்சுருங்க. சிக்கன் அப்போ தான் வேகும் உள்ள. சிக்கன் எல்லாமே போட்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு இடையில திருப்பி விட்டு கொஞ்சம் வேக விடலாம். சிக்கனு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு சிக்கனு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பன்னீர், அதுவும் நம்மளுக்கு தண்ணி இருந்துருச்சு. இதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரீமியாக ரெடி பண்ணிக்கலாம் மயோனஸை. இதில் நம்ம 1 ஸ்பூன் பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம். நான் பட்டருக்கு பதில் 1 ஸ்பூன் கெட்டி தயிர் தான் போடுறேன். உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா 1 ஸ்பூன் கெட்டி தயிர், இல்லைன்னா 1 ஸ்பூன் வெந்நீர் மட்டும்தான் விடணும். நார்மல் வாட்டர் விடக்கூடாது. நான் 1 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு. இப்போ இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இந்த மாதிரி மயோனஸை நம்ம செய்யும்போது இதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு மயோனஸு. உங்களுக்கு எக்கு மயோனஸை விட இந்த மயோனஸ் நல்லாயிருக்கும். எக்கு மயோனஸும் நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நான் பெப்பர் பொடி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி ஃப்ளாக்ஸும் போட்டுக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மயோனஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, அடுத்து நான் கொஞ்சம் கேரட்டும் ஆனியனும்
கொத்தமல்லி தழையும் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, அடுத்து கொஞ்சம் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச சிக்கனும் இப்போது எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஒரு சாஃப்டாக ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலே மயோனஸ் வச்சு கோட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இது இன்னும் டேஸ்ட்டை சூப்பராக எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக ஒரு சிம்பிளாக குறைஞ்ச செலவில் செஞ்சு டேஸ்டியாகவும் கொடுத்துடலாம். வெளியெல்லாம் வாங்கும்போது அதிக பணம் செலவாகும். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு காசு மிச்சமாகும். குறைஞ்ச செலவில் இந்த மாதிரி டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது கொஞ்சம் சீசனிங்கும் போட்டுக்கிறேன். அடுத்து சிக்கனை ஃபுல்லாகவே போட்டுடலாம். இது நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்ச ஒன்று தான் இது. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நம்ம எடுத்து வச்சா அந்த வெஜிடபிள்ஸு, ஆனியன்ஸு எல்லாமே இதில் போட்டுடலாம். நீங்கள் கேப்சிகம் வேறு என்ன உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை சுருட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சிக்கன் ராப்ஸு ரெடி ஆயிடுச்சு. வாங்க அடுத்ததும் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மயோனஸை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு சிக்கன் ராப்ஸை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிட்ற ஒன்று. கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பராக சிக்கன் ராப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.